ஓம் சாந்தி. பாபுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 23/6/2025 பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे तुम्हारा पहला पला शक शब पाठ है, मैं आत्मा हूँ शरीर नहीं। ஆத்மா அபிமானி होकर रहो तो बाप की याद रहेगी. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முதல் பாடம், ஃபஸ்ட்டு பாடம் என்ன? நான் ஆத்மா, ஷரீரம் இல்லை. ஆத்மா அபிமானியாக இருங்கள். அப்பொழுது பாபாவின் நினைவு இருக்கும். கேள்வி, तुम बच्चों के पास कौन सा गुप्त खजाना है जो मनुष्यों के पास नहीं है? குழந்தைகளாகி உங்களிடத்துல என்ன ஒரு குப்தமான கஜானா இருக்குது, அது மனிதர்களிடம் இல்லை. तुम्हें भगवान बाप पढ़ाते हैं, उस पढ़ाई की खुशी का गुप्त खजाना तुम्हारे पास है. உங்களுக்கு பகவான் அப்பா படிப்பிக்கிறார். அந்த படிப்போட குஷி, குப்தமான கஜானா உங்களிடத்துல இருக்குது. तुम जानते हो हम जो पढ़ रहे हैं भविष्य अमरलोक के लिए ना कि इस मृत्युलोक के लिए. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க நாம் என்ன படித்து கொண்டிருக்கிறோம். அது எதிர்கால அமரலோகத்துக்காக, மரணலோகத்துக்காக இல்லை. பாப் கத்தை சவேரே சவேர் உட்கர் கோமோ ஃபிரோ. பாபா என்ன சொல்கிறாங்க, அதிகாலை எழுந்து எங்கே வேணால் சுற்றி வாங்க. சிறு பहला பாட்டு யாது இருக்கும். முதல் பாடத்தை நினைவு வச்சுக்கோங்க. तो खुशी का खजाना जमा होता जाएगा. அப்போ खुशिயோட खजाना அதிகரித்து கொண்டே இருக்கும். बच्चे आत्मा अभिमानी रह नहीं सकते तो घड़ी घड़ी देह अभिमान आ जाते हैं. इसलिए बाबा पूछते हैं, आत्मा अभिमानी हो रहते हो? குழந்தைகள் ஆத்மா அபிமானியாக இருக்கிறதில்ல, அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. அதனால தான் பாபா கேட்குறார், ஆத்மா அபிமானியாக இருக்கிறீங்களா? ஆத்மா அபிமானி ஹோங்கே தோ பாப் கி யாத் ஆயேகி. நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருந்தீங்கனாலே போதுமே, பாபா நினைவு வந்துடும். தேகத்தோட அபிமானத்தில் வந்து என்ன ஆயிடுது, லௌகிக சம்பந்தங்கள் நினைவு வந்துடுது. முதல்ல இந்த சப்தத்தை நினைவு வச்சுக்கோங்க, நான் ஆத்மா. मुझे आत्मा 84 जन्मों का पाठ भरा हुआ. ஆத்மாவாகி எனக்குள்ள 84 ஜென்மத்தோட நடிப்படைங்கிருக்கு. இது பக்கா நினைவு வச்சுக்கணும் இல்லையா? அரைக்கல்பம் நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீங்க. இப்போது சங்கம யுகத்தில் குழந்தைங்க நீங்கள் என்ன செய்யணும்? ஆத்மா அபிமானியாக தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும். முதல் பாடமே இதுதான். தேகம் நினச்சா எப்படி பாபா நினைவு வரும்? அந்த பாபா டெக்னிக் நமக்கு சொல்கிறார். ஹம் அபி சங்கம் பரஹே. இப்போ நம்ம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நாம் இப்போது புருஷோத்தமனாக ஆயிட்டுருக்குறோம். காத்தி முஜே யாத் கரோ. பாபா என்ன சொல்கிறாங்க, நினைவு செய்யுங்க, நீங்கள் புருஷோத்தமன் ஆயிடலாம். நான் வந்திருக்கிறேன் எதற்காக? மனிதனிலிருந்து தேவதையாக உங்களை ஆக்கிறதுக்கு. சத்தியுகத்தில் நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, இப்போது என்ன ஆயிட்டோம்? இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், நம்ம கீழே படியில் இறங்கி இங்கே வந்துட்டோம். மனுஷ ஜென்மத்திலே கீழே வந்தாச்சு. மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குது? சூத்ர குணங்கள் வந்துட்டு நம்ம ஆத்மா இப்போ 84 ஜென்மம் நடித்து முடிச்சிட்டு, ஆத்மாவில் 84 ஜென்மத்தினுடைய நடிப்பு அடங்கி இருக்குது. இது உலகத்தில் உள்ள யாருக்குமே தெரியல. மற்றபடி பக்தி செய்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கம் வேறு, ஞான மார்க்கம் வேறு இல்லையா? ஜின் ஆத்மாவுக்கு பாப் படாதே இவ ஜானே அவர் நான் ஜானே கோய். எந்த ஆத்மாக்களுக்கு பாபா படிப்பிக்கிறாரோ அவங்களுக்கு தான் இது தெரியும். இந்த மார்க்கம் வேற, இந்த மார்க்கம் வேற. ஏன்னா இது குப்தமான கஜானா. எதிர்காலத்துக்காக நீங்கள் படித்து கொண்டிருப்பது எதற்காக? அமரலோகம் செல்வதற்கு. நாக்கி ஸ்மிருதி லோகலி, மரணலோகத்துக்காக கிடையாது. பாப் காத்தே சவேரே உட்கர் கூமோ ஃபிரோ. பாபா சொல்கிறாங்க, அதிகாலை எழுந்தின பண்ணணும், சுற்றி வரணும், வாக்கிங் போங்கன்றார் பாபா. பாருங்கள், அப்போவே பாபா தான் சொல்லியிருக்கேன், எங்கே வேணால் போயிட்டு வாங்க, வீட்டில் இருங்க நான் சொல்கிறாரு. குடும்பத்தை பார்க்கணும், கடமைகளை செய்யணும். நீங்கள் எங்கே வேணால் என்ன பண்ணுங்கள், வாக் பண்ணுங்க. ஆனால் சுற்றும் பொழுது, நடக்கும் பொழுது என்ன செய்யணும்? ஆத்மஸ்மிருதியில் இருக்கணும். முதல் பாடமே நமக்கு இதான். நான் ஆத்மா, ஷரீரம் இல்லை. நான் இந்த தேகம் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நம்ம பக்கம் எடுத்துக்கணும். என்ன விஷயம்? சத்தியமே பி தேகதாரி படாத்தே, ஏ தேகதாரி நையே. நீங்கள் யார்கிட்ட படிக்கிறீங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியத்தில் கூட தேகதாரி தான் அவங்க படிப்பிப்பாங்க, தேவதைகள் தான் படிப்பிப்பாங்க. அது தேகதாரி இல்லையா?
இங்கே தேகதாரி அவங்க படிப்பிக்கல. பாபா என்ன சொல்கிறாங்க, இது இந்த உலகம்ன்றது ஏக் ஆते हैं मैं पुराने देह का आधार ले तुमको पढ़ाता हूँ. பாபா என்ன சொல்கிறாங்க, நான் பழைய தேகத்தை எடுத்து உங்களுக்கு படிப்பிக்கிறேன். கல்ப கல்பம் நான் உங்களுக்கு இதே போன்று படிப்பிக்கிறேன். फिर कल बाद भी ऐसा पढ़ाऊँगा. பிற கல்பத்துக்கு அப்புறம் அதே மாதிரி கற்றுக் கொடுப்பேன். अब मुझे याद करो तो तुम्हारे विकर्म विनाश होंगे. என்ன சொல்கிறாங்க பாபா, நீங்கள் என்ன நினைவு செய்யுங்க, உங்களுடைய விகர்மம் விநாசமாயிடும். मैं ही पतित पावन हूँ, मुझे ही सर्वशक्तिवान कहते हैं. நான் பதித்த பாவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னதான் சர்வசக்திவான்னு சொல்கிறீங்கல்ல. முஜே சர்வசக்திவான் காத்தே. சர்வசக்திவான்னு சொல்லி யாரை நீங்கள் அழைக்கிறீங்க? பதித்த பாவனாக இருக்கக்கூடிய என்னதான். மாயாவும் குறைஞ்சதில்லை. மாயா என்ன பண்ணுது, அதுவும் சக்திசாலியாக வருது. இங்கிருந்து எங்கே வில்ல வைக்கிது பாருங்க. அப்போ யாதாத்தாயின 84 சக்கர காமி காயன் 84 ஜென்மத்தோட சக்கரத்தோட புகழ் இருக்குல்ல. मनुष्यों की बात है, बहुत पूछते जानवरों को क्या होगा. अरे यहाँ जानवर की बात नहीं है. மனுஷங்களோட விஷயந்தான் பாபா சொல்லிட்டு இருக்கார். சக்கரம் எல்லாமே 84 ஜென்ம சக்கரம்னா யார் சுற்றி வர? ஆத்மா தான் என்ன பண்ணுது, ஜனம் மரணம். நிறைய பேர் கேட்குறாங்க, சரி விலங்குகளை பற்றி சொல்லுங்கள், விலங்குகளோட சக்கரம் என்ன? பாபா சார் இங்கே விலங்குகளை பற்றி பேச்சே இல்லை. அவங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி வேருக்கு தண்ணி ஊற்றுனா முழு மரமும் சரியாயிடும். அந்த மாதிரி தான் ஆத்மாக்களை சரி செய்தாலே இந்த சக்கரத்தினோட எல்லாமே சரியாயிடும். எண்ணங்களை தூய்மைப்படுத்தினாலே போதுமானது. ஆத்மா தூய்மையாயிடும், வாத்தாவரணம் தூய்மையாயிடும், இந்த சிருஷ்டி தூய்மையானும், இதை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் நல்லா இருக்கும், பஞ்ச தத்துவங்கள் தூய்மையாயிடும், ஜீவராசிகள் எல்லாமே மாறிடும். ஆத்மா தூய்மையாக ஆக ஆக எல்லாமே ஆத்மா அழுக்காக ஆக எல்லாமே மாறும் இல்லையா? இங்கே மனுஷங்களோட விஷயந்தான் பாபா பேசுகிறார். இங்கே விலங்குகளை பற்றிய விஷயம்லாம் கிடையாது. பாபி பச்சு சே பாத் கர்த்தே. பாபா கூட குழந்தைகள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாஹர் வாலி தோ பாப்போ ஜான்தே நெய்ய. வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாபாவை பற்றி தெரியாது. இப்போது பாபா நம்மகிட்ட பேசுகிறாங்க, இதை பற்றி நீங்கள் சிந்திக்காதீங்க, இதை சிந்தனை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். வெளியில் இருக்கவங்க என்ன தோணும் உங்களுக்கு, இது என்ன ஞானம் ஒன்றும் புரியலையே. அவன் என்ன பண்ணுவாங்க, இதை பற்றி கேட்பாங்க, அதை பற்றி கேட்பாங்க. எதை கேட்கணுமோ அதை கேட்குறதில்ல, எதை மாற்றிக்கணுமோ அதை மாற்றிக்கிறதில்ல. வீண் விஷயங்களை பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது அப்படின்னா அதை ஆத்மா விட மாட்டேங்குது. நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், தன்னால் முடிஞ்ச நல்ல கடமைகளை செய்யணும், நல்லதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும், உதவி செய்யணும். இதை செய்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுது, உல்ட்டா சொல்லிட்டா தலைகீழான விஷயங்கள்லாம் உட்காந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. 7 दिन का कोर्स करने के बाद भी पूरा कुछ समझते नहीं. 7 நாட்கள் கோர்ஸ் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கூட என்ன ஆகுற, முழுசாக யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. இவர் நம்முடைய எல்லையற்ற அப்பா. जो पुराने भगत है जिन्होंने बहुत भक्ति की हुई, उनकी बुद्धि में तो ज्ञान की सब बातें बैठ जाती. இவர் தான் பழைய பக்தன். யார்? பிரம்ம பாபா. நிறைய பக்தி செஞ்சிருக்காருல பாபா. பாபாவுக்கு புத்தியில் ஞானத்தோட எல்லா விஷயங்களும் உட்காந்து பக்தி கம் ஹீகோய்த்தோ புத்திமே கம் போயிட்டேயா. பக்தி நல்லா பண்ணதுனால தான் ஞானமும் அப்படி உட்காருது பாபாவுக்கு. பக்தி கம்மியாக பண்ணார்னா ஞானமும் சரியாக புரியாதுல்ல இல்லையா? படிப்பை நீங்கள் நல்ல விதத்தில் படிக்கணும். பாபா உங்களுக்கு படிப்பிக்கிறார். மனிதலேருந்து தேவனாக்கூடிய படிப்பு, சொர்க்கத்துடைய எஜமான் ஆகிறதுக்கு படிக்கணும். பிரகஸ்பதியினுடைய தசா சொல்லுவாங்கள்ல, குரு தசை ஓடுது. இப்போ நீங்கள் சொர்க்கத்தினுடைய பிராப்தி அடைய போகிறீங்க. அமரபுரிக்கு அவசியம் நீங்கள் போகலாம். மற்றபடி இந்த படிப்பில் தசை ஓடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏற்ற இறக்கம் இருக்கும். யாதகி பூல் ஜாதி, நினைவே மறந்துடுது. பாபா சொல்கிறாங்க, நினைவு செய்யுங்க. கீதா மேபி பகவான் வாட்ச், கீதையிலும் சொல்லப்படுது, காம் விகார் மகாசத்ரு पढ़ते भी है परंतु विकार को जीते थोड़े ही. படிக்கவும் செய்கிறாங்க, ஆனால் विकारத்தை வெல்லல. भगवान ने कब कहा 5 वर्ष हुआ ना अब फिर भगवान कहते का महाशत्रु इन पर जीत पाने. பகவான் எப்போ சொன்னார்? 5000 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ மீண்டும் அவரே சொல்கிறார், காமம் என்பது மகாசத்ரு, இதன் மேலே வெற்றி அடைங்க. இது ஆதி மத்திய அந்திமம் துக்கம் கொடுக்கக்கூடியது. முக்கியமான விஷயம் இதுதான்.
இதனால தான் ஆத்மா பதீத்தமாயிடுது. இப்பொழுதுதான் தெரியுது இல்லையா? சக்கரம் சுழன்று கொண்டே இருக்குது, நம்ம பதீத்தமாயிட்டோம். பிறகு பாபா வந்து பாவனமாக்குறார் ட்ராமா அனுசாரமாக. பாபா இதுதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? அலஃப், அல்லா யார்? அல்லாவோட விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க. ஸ்ரீமத் படி நடக்கிறது மூலமாகத்தான் நீங்கள் சிரேஷ்டமாக முடியும். பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, முதல் விஷயம், யோக பலத்தின் மூலமாக தன்னுடைய அனைத்து கர்மேந்திரியங்களையும் வசத்தில் வைக்க வேண்டும். ஒரு விருட்சபதி பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். உண்மையான வைஷ்ணவன், அதாவது பவித்திரமானவராக ஆக வேண்டும். இரண்டாவது, அதிகாலை எழுந்து முதல் பாடத்தை பக்கா பண்ணணும். நான் ஆத்மா, ஷரீரம் இல்லை. நம்முடைய ஆன்மீக தந்தை நமக்கு படிப்பிக்கிறார். இந்த துக்கமான உலகமானது இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி புத்தியில் முழு ஞானத்தையும் சுழற்சி கொண்டே இருக்கணும், சிந்தனை செய்து கொண்டே இருக்கணும். வரதானம், हर खजानों के कार्य में लगाकर पदमों की कमाई जमा करने वाले பதமாபதம் பாக்யசாலி பவ. ஒவ்வொரு கஜானாவையும் காரியத்தில் ஈடுபடுத்தி பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆகுக. ஒவ்வொரு செகண்ட் என்ன பண்ணும்? கோடிக்கணக்கான வருமானத்தை சேமிக்கணும். அதற்கான வரதானம் ட்ராமாவில் சங்கம யுகத்தினுடைய நேரத்தில் கிடைச்சிருக்கு. இந்த வரதானத்தை என்ன பண்ணும்? தனக்காக பயன்படுத்தி சேமிப்பு பண்ணணும். மேலும் மற்றவங்களுக்காகவும் அதை தானம் பண்ணும். இதே போன்று தான் சங்கல்பத்தினுடைய கஜானா. இப்படி வரதானத்தை யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சங்கல்பத்தோட கஜானா, ஞானத்தோட கஜானா, ஸ்தூல செல்வத்தினுடைய கஜானாவும் காரியத்தில் ஈடுபடுத்துங்க. கோடிக்கணக்கான மடங்கு வருமானத்தை சேமிப்பான். ஏன்னா இந்த நேரம் ஸ்தூல செல்வம் கூட ஈஸ்வரிய சேவைக்காக நம்ம சமர்ப்பணம் செய்கிறது மூலமாக ஒரு நயா பைசா ஒரு ரத்தினத்துக்கு சமமானது, மதிப்பானது. அதனால் இந்த எல்லா கஜானாக்களும் தனக்காகவும் சேவைக்காகவும் காரியத்தில் பயன்படுத்தி பல கோடி மடங்கு பாக்யசாலியாக ஆகுங்கள். ஸ்லோகன், ஜஹான் தில் கா ஸ்னேக வஹா சப்கா சஹயோக் சஹஜ் பிராப்த் ஹோத்தா ஹை. எங்கே உள்ளத்தின் ஸ்நேகம் இருக்குதோ அங்கே அனைவருடைய உதவியும் சகஜமாக பிராப்தமாகும். அவ்வக்த இஷாரை ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள், அந்தர்முகி ஆகுங்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட டிரான்ஸ்பரண்ட்னா அப்படியே தெரிவது. எப்படி இருக்கோ சொல்லுவாங்களே டிரான்ஸ்பரண்ட் பேப்பர், அந்த மெல்லிய ஷீட். अब ऐसी ट्रांसपेरेंट पारदर्शी हो जाओ जो आपके शरीर के अंदर आत्मा विराजमान है. அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ஆகிடணும். எதுவுமே இல்லை, உள்ளே இருக்கிறது அப்படியே தெரியும்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட் ஷீட். அந்த மாதிரி நாம் வெளிப்படையானவர்களாக ஆகிடணும். உங்களுடைய சரீரத்துக்குள்ள ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அது தெளிவாக எல்லோருக்கும் தென்படணும். புருவ மத்தியில் ஆத்மா உட்கார்ந்துருக்கிறத எல்லாரும் பார்க்கணும். அதுதான் டிரான்ஸ்பரண்ட். आपका आत्मिक स्वरूप उनको अपने आत्मिक स्वरूप का साक्षात्कार करें. உங்களோட ஆத்மீக ஸ்வரூபம் அவர்களுக்கு ஆத்மீக ஸ்வரூபத்தை சாட்சாத்காரமாக சேவிக்க வேண்டும். இதைத்தான் சொல்லப்படுது. இதுதான் என்ன சொல்கிறோம்? அவ்வக்த் வ ஆத்மிக் ஸ்திதிக்கா அனுபவ கரணா. அவ்வக்த மற்றும் ஆத்மீக ஸ்திதியினுடைய அனுபவத்தை சேவிப்பது. ஓம் சாந்தி.